இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பிதாவோட உறவை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த உறவையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒன்றை இயேசு தேவகுமாரனாய் பிதா தன்னை இந்த பூமியிலே அனுப்பின நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். ஆமென். சார், இயேசு வர்றதுக்கு முன்பாக வந்தது யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, பாதைகளை செவ்வை பண்ண யோவான் ஸ்நானகன் முன்னோடியாக இயேசுவுக்கு முன்பாக வந்தவன். அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, இப்போ யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் யூதன் பிரசங்கம் அல்ல, ரிலிஜன் பிரசங்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் யூதன் பிரசங்கம் அல்ல, மத சம்பந்தமான பிரசங்கம் அல்ல. நல்லா புரியணும். யோவான் ஸ்நானகன் பிரமாணத்தை பேசல, 10 கற்பனையை பேசல, சடங்குக்கு அடுத்த காரியத்தில் பேசல. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிரமாணத்தை பேசல. ஆனா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. நான் தீர்க்க தரிசனத்தையாவது பிரமாணத்தையாவது அழிக்க வந்தேன் என்று யூதன்ட்டு தான் சொல்றாரு. நான் பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்க வந்தேன் என்று நினையாதீங்க, பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்தேன். அப்ப இயேசு பிரமாணத்தை சிலுவையிலே, கரங்களை தட்டுங்க, நிறைவேற்றி விட்டார். வசனம் இருக்கா? வசனம் இருக்கு. ரோமர் 8, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. அப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடிய பலனை கொடுக்காது. இதை செய்ய இதை செய்ய இதை செய்யன்னு சொன்னார, இதை செஞ்சாதான் பிழைப்பேன்னு மோசே சொன்னாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் செய்யக்கூடிய பலன் அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. அதனால பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். ஆமென். 2 பாவம். ஒன்றாவது ஆதாமின் மீறுதலினால் உண்டான பாவம், 2வது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தின் பாவம். இந்த 2 பாவத்தையும் இயேசுவின் சரீரத்தில் குமாரன் போட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். ரோமர் 8. அப்ப இனிமே நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. இனிமே நமக்கு என்ன பிரமாணம் கேட்பேன்? விசுவாச பிரமாணம். இனிமே நமக்கு என்ன பிரமாணம்? சரி, இந்த விசுவாச பிரமாணத்தோடு என்ன சேர்ந்திருக்கு? கிருபை. ஹல்லேலூயா.